யோகத்தை கொடுக்கும். இந்த நேரத்தில் புதன் திசை சுக்கிர புத்தி போயிட்டு இருக்கு. இவருடைய ஜாதகத்துல புதன் திசை சுக்கிர புத்தி. சுக்கிரன் உச்சமா இருக்காரு. புதனும் சாதகமாக இருக்கிறார். எந்த பிரச்சனையும் இல்லை, நட்பாகத்தான் இருக்கிறார். இந்த நேரம் சாதகமாக இருக்கிறது. தலைமையை தக்க வைத்துக் கொள்ள முடியும். கட்சியை தன் வசம் வைத்துக் கொள்ள முடியும். ஆனா எதிர்காலத்தையும் பார்க்கணும் இல்ல. 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சனி பகவானுக்கு இப்போது குரு பார்வை கிடைக்கிறது. அதே நேரத்தில் 2028ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சனி பகவான் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகின்ற போது அந்த கன்னி ராசிக்கு அது 8ஆம் இடம், அஷ்டம சனியாக சஞ்சரிக்க போகிறார். அப்போ அடுத்த 2.5 ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு சங்கடத்தை, நெருக்கடியை எடப்பாடியார் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இதற்கு மேலான இப்ப பாத்தீங்கன்னா குறைவான தொகுதி கிடைச்சிருக்கு. இருந்தாலும் சில பேர் விலகி போய்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் கட்சியுடைய கையில் இருக்கு. இவரை எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் எதிர்க்க முடியாமல் விலகிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இந்தாங்க சாவி உங்கள் தாங்க வச்சுக்கீங்க, கட்சி உங்கள் தாங்க வச்சுக்கீங்க. இந்த நிலைக்கு தான் எல்லாம் வந்திருக்காங்க. இவரோடு இருந்து போர் புரிவதற்கு, எதிர்த்து நிற்பதற்கு எவருக்கும் துணிச்சல் இல்லை. இந்த நேரத்தில் இருக்க முடியாது. எதிர்காலம் என்னாகுன்னா 2028 நடைபெற போகின்ற சனி பெயர்ச்சி இவருக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும். அப்போ இப்போதிருந்தே அனைத்தையும் தயார் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் கடந்த காலத்தை போல அமைதியாக இருந்து விட்டால் இருப்பதும் கொஞ்சம் இழப்பதற்கு காரணமாகிவிடும். இருப்பதையும் இழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இப்ப அஷ்டம சனி தான் பாத்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய ஜாதகத்துல அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனி தான் அவர் தோல்வியை கொடுத்திருக்கு. அதே போல ஏன்னா மக்களுக்குரிய செல்வாக்கு இருக்கு பாருங்க, சனி பகவான் தான். அவர் போய் மறைவு ஸ்தானத்தில் மறைகின்ற போது அது நீச்சமான இடம்தான். நீச்சம் அடைகின்ற போது இன்னும் உங்களுக்கு சோதனையான காலமாக இருக்கும். இந்த சோதனை காலத்தை விட்டு உங்களால் வெளிவருவதற்கு என்னென்ன முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டுமோ, எடப்பாடியார் மேற்கொள்ள வேண்டுமோ, அதையெல்லாம் மேற்கொண்டால் மட்டும்தான் அடுத்து நகர்வுகள் என்பது, எதிர்வரும் தேர்தல்களில் வெற்றி என்பது உறுதியாக இருக்க முடியும். அரசியல் செய்தாக வேண்டும் எடப்பாடியார் அவர்கள். எவரையும் பகிர்ந்து கொள்ளாத அரசியல் செய்தாக வேண்டும் இனிமேல். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். எவரையும் பகைத்து கொள்ளாத அரசியல். என்னன்னா குரு பார்வை இப்ப இருக்குங்க. அடுத்து சிம்மத்துக்கு குரு வருகின்ற போது அந்த 7ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்ற குரு பார்வை இல்லாமல் போயிடும்.